அறந்தாங்கி நிஷா அவர்களுடைய கணவரான ரியாஸ் அலி அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக வாட்டர்மலான் திவாகர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மறுப்பு தெரிவித்து பேசியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் குக் வித் கோமாளியில் நடந்த இஷ்யூ நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் இதனால் டாக்டர் திவாகர் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகழ், கானா வினோத் மற்றும் மாக்காப்பா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் இதற்கு எதிராக மாக்காப்பா சைட்லேருந்து அவர் என்ன பண்ணாருங்கிறதுக்குன்னு விளக்கம் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நிஷா அவர்களை பற்றி சமீபத்தில் டாக்டர் திவாகர் அவர்கள் அவரோட வீடியோவில் பேசியிருந்தார். குறிப்பாக நிஷா எனக்கு அக்கா மாதிரி, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னை மாமாவை தான் கூப்பிட சொல்லியிருந்தாரு, அவங்கக்கிட்ட நான் ஏன் தப்பாக பேச போகிறேன், தப்பாக நடந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன முற்றிலும் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ரியாஸ் அலி அவர்கள் சமீபத்தில் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக தான் பழகியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக டாக்டர் திவாகர் அவர்கள் அப்பப்போ தான் வந்திருக்காரு. அதனால் மிகப்பெரிய அளவில் அவர்கிட்ட அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. ஹாய்னா ஹாய், அந்தளவுக்கு தான் எங்களோட பழக்கம் இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் டாக்டர் திவாகர் அவர்கள் அவர் எங்ககிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸாக பழகியிருக்காரு அப்படின்னும், குறிப்பாக நான் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன் அப்படின்னும், அவரை வந்து என்னை மாமாவை தான் கூப்பிட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து அக்கா மாதிரி நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனை கதை, அது எதுவுமே அப்படி நடக்க கிடையாது. நான் இது வரைக்கும் அவரை பார்த்தப்ப ஹாய் சார் தான் பேசுகிறீங்க, அவரும் என்கிட்ட திருப்பி அப்படி தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கையில் அவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதே போல் நிஷாவை அவர் அக்கா மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு செட்டில் அவர் யாரையுமே அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கவே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அவர் ஒரு மாதிரி வலிகிற மாதிரி தான் பேசினார், ஃப்ளிட் பண்ணுற மாதிரி தான் பேசினார். தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நிஷா தோல் மேலே அவர் கை போட்டது உண்மை. அண்ட் மற்றபடி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் எல்லா கேர்ள்ஸ்டையுமே பண்ணார். அதனால தான் அன்னைக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் மாறி இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை டாக்டர் திவாகர் அவர்கள் மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் எல்லாரையுமே தப்பாக பேசுகிறாரு. அண்ட் நான் வந்து அவர்கிட்ட க்ளோஸாக பழகினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே அவரோட கற்பனை கதை. அவர் பண்ணது தான் தப்பு. அவர் தான் எல்லாத்துக்கிட்டையும் நியாயப்படி மன்னிப்பு கேட்கணும். பட் தொடர்ந்து அவர் இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுவோம் அப்படிங்கிற மாதிரி ரியாஸ் அலி அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. ஏற்கனவே ரியாஸ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் இது குறித்து பேசியிருந்திருக்காரு. அதே போல் அறந்தாங்கி நிஷா அவர்களுமே சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னா அவரோட பேச்சுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் திவாகர் அவர்கள் இதை எப்படி முடிக்க போகிறாரோ தெரில. பட் நிஷா சைட்லேருந்து இதை சட்ட ரீதியாக தான் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.